வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 115வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 571வது கேள்வி பாருங்கள். இரு பொதுமைய வட்டங்களின் ஆரங்கள் முறையே 7 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர் ஆகும். அவற்றின் வட்டக்கோண பகுதியின் மைய கோணமானது 60 டிகிரி எனில் அவ்விரு கோண பகுதிகளின் இடையே உள்ள பரப்பு. பொதுவாகவே எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ரெண்டு வட்டப்பகுதிகளை கொடுத்துட்டு 2 வட்டங்களை கொடுத்துட்டு அதற்கு இடைப்பட்ட பகுதியினுடைய பரப்புன்னு கேட்டாலே ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எப்போ அப்படின்னா, 2 பொதுமைய வட்டங்கள் கொடுத்துட்டு அந்த இடைப்பட்ட பரப்பு கேட்குறாங்கன்னா, இங்கே கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வட்டக்கோண பகுதின்னு சொல்லிட்டு டீட்டாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் முன்னாடி என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, டீட்டா பை 360 அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். சரியா? டீட்டாவுடைய வேல்யூ அப்படி தான் 60. அப்போ 60 பை 360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எப்படி எழுதலாம்? ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். ஏன்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஒரு ஆரம் 7, இன்னொரு ஆரம் 14. அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் 7 + 14 அப்படின்னா 21 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். 14ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 7. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. 7 7 கேன்சல் ஆகிடும். 0 0 1 ஆர் 6 6 ஆர் 36 3 6 7 3 21 1 2 11 2 22. அப்போ மீதி இருக்கிறது 11 7 தான். ஸோ 11 7 பெருக்கணும்னா 7 11 77 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த இடைப்பட்ட வட்டக்கோண பகுதிகளுக்கு இடைப்பட்ட பரப்பு. நம்ம புரியுதுங்களா? ஜென்ரலாக வெறும் வட்டம்னு சொன்னாங்கன்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். வட்டக்கோண பகுதின்னு சொல்கிறதால கூட என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, டீட்டா பை 360 சேர்த்துக்கிறோம். சரியா? அடுத்து 572. 20 விவரங்களின் கூட்டு சராசரி 15. ஒவ்வொரு விவரமும் 2/3 பெருக்கப்பட்டால் புதிய விவரங்களின் கூட்டு சராசரி. சராசரி 15ன்னு சொல்லிட்டாங்க. சராசரியை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த நம்பரை எல்லா வேல்யூ கூடயும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் செய்கிறாங்களோ அதையும் நாம் அப்படியே செய்யணும். அப்போ 2/3 பெருக்கிறாங்கன்றதால இன்ட்டு 2/3 1 3 3 I 3 15. அப்போ மீதி இருக்கிறது 5 பெருக்கல் 2 I 2 10 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. ரொம்ப எளிமையான கேள்வி தான் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது 573. 20 பொருட்களில் 6 பொருட்கள் குறைபாடுடையவை. சமவாய்ப்பு முறையில் ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது குறையற்றதாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனையோ அதை கீழே போட்டுக்கணும். மொத்தம் 20. 6 பொருட்கள் குறைபாடுடையது, ஆனால் அவங்க கேட்டுறது குறையற்றதாக இருப்பதற்கு. அப்போ 20ல் 6 பொருள் டிஃபெக்ட் ஆகிருக்குன்னா மீதி எத்தனை பொருள் நான் டிஃபெக்ட் நல்லதாக இருக்கும்? 14 பொருள். ஏன்னா 20ல் 6 போயிடுச்சு. கரெக்டாக? கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடு 7 2 14 5 2 20. ஸோ ஆன்சர் 7/10. சரிங்களாமா? ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குமே. சரிங்களா? 574 பாருங்கள். ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் 30 சென்டிமீட்டர் மற்றும் 40 சென்டிமீட்டர் எனில் அது சாய் சதுரத்தின் பக்க அளவு. நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் பார்த்துருக்கோம். சாய் சதுரத்துடைய மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது இருசம குறியீடுன்றதால பாதியாக பிரிச்சுக்கணும். அப்போ ஒரு சைடு 15, இன்னொரு சைடு அதாவது ஒரு செங்கோண முக்கோணமாக கணக்கு வந்துடும். இன்னொரு பக்கம் என்ன வந்துடும்னா 20. 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225. 20 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 400. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 625. இந்த 625ங்கிறது எதோட ஸ்கொயர்னு பார்க்குறோம்? 25ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 25. வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இதே மாடலில் ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். சரிங்களா? சாய் சதுரத்தை மூலை விட்டங்களை கொடுத்துட்டு பக்களவு கேட்குறாங்கன்னா மூலை விட்டங்களை பாதியாக்கிட்டு ஸ்கொயர் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் பாருங்கள். 575. ஒரு வட்டத்திற்குள் அமைய பெற்ற சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 24 சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்தின் ஆரம் என்ன? இதுக்கு மெத்தடாக போகணுன்னா 2-3 மெத்தட் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரியில் காஸ்டிட்டாக யூஸ் பண்ணணும், இன்னொன்று சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சமபக்க முக்கோணத்தோட பக்க அளவை கொடுத்துட்டு வட்டத்தோட ஆரம் கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்குள்ளாடி ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு விஷயந்தான். அவங்க என்ன பக்க அளவு சொல்லியிருக்காங்களோ, அந்த முக்கோணத்தோட பக்க அளவு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை 3ஆல் டிவைட் பண்ணுறேங்க. எதால் பண்ணுறீங்க? 3ஆல். ஏன்னா அதுக்கு நிறைய லாஜிக் இருக்குமா. இந்த உள்ளே இருக்கிற முக்கோணத்தை 3ஆக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான லாஜிக்லாம் நிறைய இருக்குது. நான் அதான் ரொம்ப 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 சிம்பிளை பண்ணி உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அவங்க கொடுத்துருக்குற இந்த சைடை 3ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு √3 கூட சேர்த்துக்கோங்க. a/3 × √3. இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? அப்போ அவங்க சொல்லியிருக்கிற சைடு 24.
24 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3 3 8 3 24. அப்போ 8 வருது இல்லையா? எந்த நம்பர் வந்தாலும் கூட என்ன சேர்த்துடுறீங்க அப்படின்னா √3 சேர்த்துருங்க. ஸோ ஆன்சர் 8√3. இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்குள்ளாடி ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுடைய சைடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சைடை 3ஆல் டிவைட் பண்ணிடுறீங்க. வர ஆன்சரோட ஒரு √3 மட்டும் சேர்த்துடுறீங்க. ஸோ ஆன்சர் 8√3 சென்டிமீட்டர், ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 116வது நாளுக்கான வினாக்கள் பாருங்கள். 576 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? கேள்வி எண் 577. ஏபிசியின் மதிப்பு பூஜ்ஜியமற்றது மற்றும் a + b + c ஈக்குவல் டு 0 எனில் a² / bc + b² / ca + c² / ab மதிப்பு என்ன? 578. கார்ட்டீசியன் தளத்தில் 5,5 -5,5 ஆயத்தொலைவுடன் இணைத்தால் கிடைக்கும் முக்கோணமானது. ஏன் இதில் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தமிழில் சொல்லும்போது ஒரு வார்த்தையை அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 5,5 -5,5 டு த ஆர்ஜின். இந்த 5,5 -5,5 எதோட ஜாயின் பண்ணுறாங்கன்னா டு த ஆர்ஜின், ஆதி புள்ளியுடன் சேர்த்து இணைத்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் மிஸ் ஆகிருக்கு. அதை சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன முக்கோணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணமா, குறுங்கோண முக்கோணமா, இரு சமபக்க முக்கோணமா, சமபக்க முக்கோணமான்ட்டு. 579. 4x + 3y = 12 என்ற சமன்பாட்டின் வளைவரை x மற்றும் y அச்சுக்களை வெட்டும் புள்ளிகள் முறையே a மற்றும் b எனில் ABயின் நீளம். இதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 580. முக்கோணம் ABCயில் 2 angle A = 3 × angle B = 6 × angle C எனில் angle A மற்றும் angle B மற்றும் angle C இன் மதிப்புகள் முறையே. இதையும் நம்மளால் ஆப்ஷன்லேருந்தே பண்ண முடியும், மெத்தடாகவும் போட முடியும். நான் ரெண்டையுமே உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரும்போது சொல்கிறேன், சரிங்களாம்மா? இந்த 5 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் வருன்றதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் இதுக்கான விடைகளை உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.